வாங்கண்ணே. என்னது இது, இவ்வளோ பொருள் எடுத்துட்டு வந்திருக்கீங்க? இது எதுவுமே இங்கே இல்லாத மாதிரி. இருக்கோ இல்லையோ சம்பிரதாயம் அப்படின்னு ஒன்று இருக்குல்ல, அதனால நம்ம கொண்டு வந்து தானே ஆகணும். ஆமா, சம்பிரதாயம்னு ஒன்று இருக்குல்ல, அதனால எடுத்துட்டு வந்து தானே ஆகணும். என்ன பெரிய சம்பிரதாயம்? உன் பொண்ணை எதுவுமே இல்லாம என் பையனுக்கு கெட்டி கொடுத்துருந்தா கூட நான் சந்தோஷமா ஏத்திருப்பேன். சரி, அதை எடுத்துட்டு வந்துட்டோம்ல, எங்க சந்தோஷத்துக்கு இருக்கட்டும். நல்ல நேரம் முடிய போகுது, பிள்ளைய போய் விளக்கு ஏத்த சொல்லுங்க. ஆமா, விளக்கும் எடுத்துட்டு வந்திருக்கோம். இல்ல, இங்க எப்பவுமே வச்சு ஏத்தக்கூடிய விளக்கு தான் ஏத்தணும். அந்த விளக்கே அவ ஏத்தட்டும். அப்படியா? சரிங்க தே, எங்களுக்கு தெரியாது பாத்தீங்களா. இல்ல, வீட்டுல ஏத்தக்கூடிய விளக்க மாத்தி வச்சுட்டு ஏத்தக்கூடாது, அதனால அதையே ஏத்தட்டும். அபி, வா மக்களே, வந்து விளக்கு ஏத்து. இனிமே டெய்லியும் நீ தான் விளக்கேத்தணும், காலையிலேயே சாயந்தரமும். யாரு இவளா? இவ காலையில எந்திரிச்சாலே அதிசயம்ல. சரிங்க தே, கண்டிப்பா காலையிலயும் ஈவினிங்கும் நானே விளக்கேத்துவேன். இந்த ரத்னா தான் பயந்துட்டே இருந்தா. பாரு, என் பிள்ளைக்கு கழுத்துல தாலி ஏறினது எவ்வளவு பொறுப்பா பேசுறான்னு. அப்பா பாப்பா பார்க்க தானே போறோம், காலையிலயும் சாயந்தரமும் விளக்கேத்தது. பாவம் என் ஃப்ரெண்டு சிவகாமி என்ன பாடுபட போறாளோ இவளை வச்சுக்கிட்டு. சரி வாமா, லேட் ஆயிட்டு இருக்கு, நல்ல நேரம் முடிஞ்சிட போகுது, வந்து விளக்கேத்திரு. சரி ஆண்டி. அத்தை, விளக்கி ஏத்தியாச்சு, இனிமே என்ன பண்ணணும்? அவ்வளவுதான், இதுக்கப்புறம் ஒன்றும் கிடையாது. நீங்க நல்லா ஃப்ரீயா இருங்க, மற்றதெல்லாம் நாங்க பார்த்துக்கிறோம். வந்தவங்க எல்லாருக்கும் சாப்பாடெல்லாம் கொடுக்கணும்ல. சிவகாமி. என்ன ரத்னா, இன்னும் ஒரு சம்பிரதாயம் இருக்கு. ஐயோ, அவையிலே வேண்டான்னு சொன்னாலும் எங்க அம்மா விட மாட்டா. இன்னும் என்ன இருக்கு? முத மாப்பிள்ளை வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் ஏதாவது ஒரு ஸ்வீட் செய்யணும். ஐயா, அதெல்லாம் எதுவும் வேண்டாம். இங்க ஏகப்பட்ட ஸ்வீட்டு எல்லாமே செஞ்சுதான் வச்சிருக்கு. சும்மா போட்டு அவங்கள கஷ்டப்படுத்திக்கிட்டு, ஏற்கனவே ரிசப்ஷன் கல்யாணம் அது இதுன்னு ஒரே டயர்டா இருப்பாவ. அவங்க கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கட்டுமே, மீதி வேலையெல்லாம் நம்ம பாத்துக்கிடலாம். அட, அது எப்படி? நம்ம எல்லாம் கல்யாணம் ஆகி போனப்போ நம்ம மாமியார் வீட்டுக்கு போயிட்டு ஸ்வீட்டு பண்ணது அது இதுன்னு எல்லாம் பண்ண வச்சாங்கல்ல. சம்பிரதாயம் தான், அது எல்லாருக்கும் ஈக்குவல். எங்க அம்மையை பார்த்தீங்களா? எனக்கு அப்படியே வில்லியா மாறியாச்சு. எங்க அம்மா சொல்ல வேண்டியதெல்லாம் உங்க அம்மா சொல்லிட்டு இருக்காங்க. எனக்கு என்னமோ அங்க விட இங்க நீ ஃப்ரீயா இருப்பேன்னு நினைக்கேன். இருந்தா சந்தோஷம்தான், எங்க அம்மா தான் விட மாட்டாவல. அம்மா, இப்ப என்னம்மா உங்களுக்கு வேணும்? மக்களே, நீ எதுவும் பண்ணாண்டா. விக்ரம், அவளை கூட்டிட்டு போ, கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுங்க. அவளுக்கு நைட்டுக்கு போட ட்ரெஸ் எல்லாமே நான் கபோர்ட்ல வாங்கி வச்சிருக்கேன். அதுல ஏதாவது நல்லா இருக்க ட்ரெஸ்ஸா பார்த்து எடுத்து போடுமா. உனக்கு ஏதாச்சும் பிடிக்கலன்னா சொல்லி மாற்றி வாங்கிக்கிடலாம். சுடிதாரு, நைட்டி, மற்ற வீட்டில் போடக்கூடிய பேண்ட் சட்டை எல்லாமே வாங்கி வச்சிருக்கேன். ரொம்ப தேங்க்ஸ் அத்தை, நானும் கொஞ்சம் ட்ரெஸ் எல்லாம் எடுத்துட்டு வந்தேன். புது ட்ரெஸ்ஸே போடுமா, நிறைய சுடிதார் எல்லாம் வாங்கி வச்சிருக்கேன். உனக்கு எது பிடிச்சிருக்கோ எடுத்து போடு. இனிமே எந்த ஃபங்க்ஷனும் கிடையாது. ஆமா, டக்கு புக்குன்னு ஒரு சுடிதார் எடுத்து போட்டுட்டு ஓடியா. நல்லா எல்லாருக்கும் சூடா பாயசம் பண்ணி கொடு. அம்மா, நீங்க எனக்கு அம்மாவா இல்ல மாமியாரா? என் மாமியாரே பேசாம தானே இருக்காங்க. ஆமா ரத்னா, சும்மா இரு. முத நாள் பிள்ளைய போட்டு கஷ்டப்படுத்தாம அவ கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கட்டுமே. நீ போமா, நான் பாத்துக்கிட்டேன். ஏடி போ, அடுப்பையாவது ஏத்தி பாலையாவது காய்ச்சி வந்ததும் போய் அப்படியே இருக்காம. ரத்னா, அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம், நீங்க சும்மா இருங்க. ஏடி போ, போய் பாலை காய்ச்சி, ஃப்ரிட்ஜுக்குள்ள பால் இருக்கும், எடுத்து ஒரு சருவத்துல ஊத்தி காய்ச்சி. அம்மா, இப்ப பண்ணியே ஆகணுமா? ஆமா, பண்ணியே ஆகணும். போ, மாப்பிள்ள கூட்டிட்டு போங்க. சரிங்க அத்தை. ஆமா, உனக்கு எதுக்கு இப்ப இந்த வேண்டாத வேலை? அந்த பிள்ளையே டயர்டா இருக்கு. அவளை இப்படியே நீங்க ஃப்ரீயா விட்டீங்கன்னா அவ ஃப்ரீயாவே இருந்துருவா. வீட்டுல ஒரு வேலை அவ பண்றது கிடையாது. என் பிள்ளைய வேற எங்கேயாவது கல்யாணம் பண்ணி கொடுத்துருந்தா நான் இதெல்லாம் சொல்லியிருக்க மாட்டேன். நீ என் பெஸ்ட் ஃப்ரெண்டு, அதனாலதான் சொல்லிக்கேன். சோம்பேறின்னா சோம்பேறி, உலகமகா சோம்பேறி. நீ முத நாளே அவளை ஃப்ரீயா விட்டுட்டேன்னு வச்சுக்கோயேன், மாதிரி அவ்வளவுதான். போக போக எல்லாம் பழகிக்குவா. நான் அப்படியெல்லாம் ஒண்ணு ஃப்ரீயா விட்டுற மாட்டேன். எல்லா வேலையும் நீ கத்து கொடுக்கலன்னு என்ன, நான் கத்து கொடுப்பேன். அதுக்காக மாமியார் கொடுமையெல்லாம் பண்ணிடாத. சேச்சே, அதெல்லாம் ஒன்றும் பண்ண மாட்டேன், பயப்படாத. எனக்கு பொம்பளை பிள்ளை கிடையாது. அவ இந்த வீட்டில் பொம்பளை பிள்ளை. அதனால எல்லா விஷயமே பொறுமையாக தான் கற்றுக்க முடியும். கொஞ்சம் டைம் எடுத்து அவ எல்லாம் கற்றுக்கிட்டோம். கற்றுக்கிட்டா சரிதான். காவியா, எல்லாத்தையும் பேக் பண்ணி வச்சிட்டியா? நாளைக்கு காலையில் கிளம்பணும்னு சொன்னாங்கல்ல. ஆமாட்டி, எல்லாமே பேக் பண்ணிட்டேன். எப்பா, ஒரு வழியா நம்ம நாளைக்கு ஊருக்கு போகிறோம் பார்த்தியா? ஆமாம், எனக்கு இப்போதான் நிம்மதியாக இருக்கு. அம்மா, என்ன திதி கண்ணு? என்ன வேணும்? எதுவும் வேண்டாம், சட்டை கிட்ட கொஞ்சம் பேசணும். என்கிட்டயா? என்ன பேசணும்? இம்மா, என்ன வளர்த்தியா இருக்கா? என்கிட்ட என்ன பேசணும்? உங்களுக்கு வழக்கமா என் தங்கச்சி கிட்ட தானே பேசுவீங்க. அவ என் கேர்ள் ஃப்ரெண்டு, அதனால பேசுவேன். எங்க அம்மாட்ட சொல்லி கொடுக்கட்டா? ஏம்மா, நீ அவளை மிரட்டுற மாதிரி இல்ல, என்ன மிரட்டாத. நாமளாம் பயப்பட மாட்டேன். என்ன விஷயம்? ஒன்றும் இல்லை, காலையில் இந்த வீட்டு பையன்கிட்ட நீ பேசிட்டு இருந்த, ஏதோ கோவமா பேசிட்டு இருக்க மாதிரி இருந்துச்சு. ஏதாவது பிரச்சனையா? உன் பின்னாடி நடந்து எதுவும் தொல்லை பண்றானோ? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. ஆமா, நீங்க எதுக்கு அதை பத்தி எல்லாம் கேக்குறீங்க? இல்ல, அந்த பையனை தானே உனக்கு கல்யாணம் பண்ணதா பேசிட்டு இருக்காங்க. ஏடி, இதெல்லாம் எப்படி இவனுக்கு தெரியும்? என் தங்கச்சிக்காரி இருக்கால, சொல்லிருப்பா. ஆமா, உங்ககிட்ட யார் சொன்னாங்க இதை பத்தி? அது இருக்கட்டும், அது எப்படியோ எனக்கு தெரிஞ்சிச்சு. நீயும் கல்யாணத்துக்கு ஓகே பண்ணிட்டியாமே, அப்படியா? என்ன, நான் ஓகே பண்ணனா? நான் ஓகே பண்ணவே இல்ல. சத்யா, இந்த விஷயத்துல எதுக்கு போய் சொல்லிட்டு இருக்க? அதெல்லாம் எனக்கு தெரியும். இவன்கிட்ட அந்த தினேஷ் பையன் தான் சொல்லியிருப்பான் போல இருக்கு. அவன்கிட்ட விளையாட்டா சொன்னதை அவன் எவ்வளவு சீரியஸா எடுத்திருக்கா.
அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. எனக்கு கல்யாணம் பண்ணிக்கலாம் சுத்தமா விருப்பம் இல்ல. உங்ககிட்ட இத பத்தி எல்லாம் யார் பேசியிருப்பாங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். யார் பேசினாங்களோ அவங்க கிட்ட போய் சொல்லுங்க. நான் விளையாட்டுக்கு தான் சொன்னேன். அது இவ்வளவு சீரியஸா எடுத்துக்கணும்னு எந்த அவசியமும் கிடையாது. அப்போ என்கிட்ட யார் சொன்னாங்கன்னு உனக்கு தெரியுமோ? தெரியும். உங்க ஃப்ரெண்டு தானே. எனக்கெல்லாம் கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு எந்த ஐடியாவும் இல்ல. இந்த பையனை கல்யாணம் பண்ணிக்க ஐடியா இல்லையா, இல்ல கல்யாணமே பண்ணிக்க ஐடியா இல்லையா? எனக்கு கல்யாணமே பண்ணிக்க ஐடியா இல்ல. இப்போதைக்கு நான் நல்லா படிச்சு வேலைக்கு போகணும். அது மட்டும்தான் என் மைண்ட்லயே இருக்கு. மற்றபடி எதுவும் கிடையாது. சரி, அப்ப எதுக்கு அந்த பையன்ட்டு அவ்வளோ கோவப்பட்ட? அவன் உன் பின்னாடி நடந்து உன்னை எதுவும் தொல்லை பண்றானா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. அது வேற ஒரு பிரச்சனை. அது நானே பார்த்துக்கிறேன். இந்த லூசு தினேஷ் தேவையில்லாம ஒரு பிரச்சனையை கிரியேட் பண்ணி விட்டுருக்கான். அவன் சொன்ன விஷயத்த அவகிட்ட சொல்லலாமா, இல்ல வேண்டாம் அவனே டைரக்டா வந்து பேசட்டும். சரி, நீங்க இதை பத்தி தெரிஞ்சுட்டு என்ன பண்ண போறீங்க? உங்க ஃப்ரெண்டு தான் சொல்லி விட்டாங்களோ? அதெல்லாம் இல்ல சத்யா, நான் அந்த பக்கமா வரும்போது அவன் உன்கிட்ட ஏதோ பேசிட்டு இருந்தா, நீயும் கோவமா இருந்தியா, அதான் எது பிரச்சனையோ அப்படின்னு நினைச்சேன். அதெல்லாம் ஒன்றும் இல்லை. சரி ஓகே. காவியா வா நம்ம போகலாம். அம்மா என்னம்மா அவசரமா பேசணும்னு சொன்னீங்க? ஃபோன்லேயும் குரல் ஒரு மாதிரி இருந்துச்சு. அது வந்து ஒரு சின்ன பிரச்சனை மக்களே. பிரச்சனையா? என்னாச்சுமா? டேய், நம்ம ஏதோ பெரிய தப்பு பண்ணிட்டோமோ அப்படின்னு எனக்கு ஒரு மாதிரி இருக்குடா. என்னாச்சுன்னு தெரியுமா? காலையில அம்மா என்னாச்சுன்னு சொல்லு, எனக்கு பதட்டமா இருக்கு. டேய், நாளைக்கு எல்லாரும் ஊருக்கு கிளம்புறாங்களா? ஆமா, எல்லாரும் காலையில ஊருக்கு கிளம்புறாங்க. அதுக்கு முன்னாடி ராணி அத்தையும் மாமாட்டையும் பேசணுமாண்டா. பேசணுமா? அவங்க ஏதாச்சும் கேட்டாங்களா? பேசணும்னு அவங்க சொல்லல, உன் தம்பிக்காரன் சொல்லிட்டு இருக்கான். என்னம்மா சொல்லுவீங்க? ஆமா, காலையில என்கிட்ட வந்து சொல்லிட்டு இருந்தான். அம்மா, நாளைக்கு எல்லாரும் ஊருக்கு கிளம்புறாங்க, நீ என்ன பண்ணுவே எனக்கு தெரியாது, சத்யா மட்டும் இந்த வீட்டை விட்டு போகக்கூடாது அப்படின்னு. கேட்டதும் எனக்கு எப்படி இருந்துச்சுன்னு தெரியுமா? அம்மா என்னம்மா சொல்றீங்க? எனக்கு ஒண்ணுமே புரியல. அவன் எதுக்குமா அப்படி சொல்லணும்? அதாண்டா நானும் அவன்கிட்ட கேட்டேன். எனக்கு சத்யாவை பிடிச்சிருக்கு, நான் அவளை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறான்னு சொல்லியிருந்தா கூட ஓகே. ஆனா இந்த பையன் என்ன சொன்னான் தெரியுமா? ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் அஞ்சு மறுபடியும் என்கிட்ட வந்திருக்கா, அவளை திருப்பி இழக்கிறதுக்கு நான் தயாரா இல்லை அப்படிங்கிறான். அதனால அவங்க அம்மா அப்பா கிட்ட பேசி சத்யாவை இங்கே இருக்க சொல்லுங்க, நான் அவளை கல்யாணம் பண்ணிக்கிட்டாதான் அவள் இந்த வீட்டிலே இருப்பா, அப்படின்னா நான் அவளை கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிறான். ஐயோ, நம்ம நினைச்சது ஒண்ணு நடக்குது ஒண்ணா இருக்கே. இதுக்கு தான் நான் அப்பவே சொன்னேன் வேண்டாம் பேசாம இருங்க அப்படின்னு. டேய், இப்படியெல்லாம் நடக்கும்னு எனக்காடா தெரியும்? எல்லாருமே சேர்ந்து எடுத்த முடிவு தானே. அவன் எல்லாத்தையும் மறந்துட்டு சத்யாவை லவ் பண்ணி அவ கூட சந்தோஷமா வாழ்வான்னு நான் நினைச்சேன். ஆனா அந்த பிள்ளையை இன்னும் மறக்காம இப்படி இன்னொரு பிள்ளையை கல்யாணம் பண்ணி அந்த பிள்ளையை கூடயே வச்சுக்கிறது தப்பு இல்ல. அது அவன்கிட்டயே நான் சொன்னேன். அவனுக்கு அது மண்டையிலே ஏற மாட்டேங்கி. எனக்கு அதெல்லாம் தெரியாது. அஞ்சு மறுபடியும் எனக்காக பிறந்து வந்திருக்கான்னு நான் நினைச்சிருக்கேன். சத்யாவா என்னால் பார்க்க முடியல, அவளை நான் அஞ்சுவா தான் பார்க்குறேன் அப்படி இப்படின்னு லூஸ் மாதிரி புலம்பிட்டு இருக்கான். அம்மா நீங்க வேற எதுவும் சொல்லலையா? ராணியத்துக்கிட்ட எதுவும் பேசுனீங்களா? அப்பாக்கு எதுவும் இதை பத்தி தெரியுமா? அப்பா கிட்ட பேசுனீங்களா? இல்லடா, உங்க அப்பா கிட்ட பேசினா என் மேலதான் கோவப்படுவாங்க. இன்னைக்கு ராணியத்தையும் மாமாட்டையும் பேசலைன்னா நாளைக்கு அவங்க கிளம்பும் போது இவ ஏதாவது பிரச்சனை பண்ணிடுவானோன்னு எனக்கு பயமா இருக்கு. சரி, அப்படியே நம்ம எல்லாத்தையும் மறைச்சிட்டு சத்யாவை அவனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சு கொஞ்ச நாளில் அவன் சரியாயிடுவான் அப்படின்னு நினைச்சானா, நாளை பின்ன இந்த விஷயம் அவங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா எவ்வளோ பெரிய பிரச்சனையாகும். அந்த பிள்ளை ஏமாந்து போயிடாது. ஆமாம்மா, நம்ம ஏதோ பெரிய தப்பு பண்ணிட்டோம்னு நினைக்கிறேன். அவன் எங்கம்மா? சொல்லுங்க, நான் அவன் கிட்ட போய் பேசுகிறேன். டேய், நான் ஒரு முடிவு எடுத்திருக்கேன். என்னதான் இந்த விஷயம் தப்பா இருந்தாலும் விவேக் திருப்பியும் பழைய நிலைமைக்கு போயிடக்கூடாதுன்னு எனக்கு பயமா இருக்குடா. பேசாம ராணியத்தை மாமாட்டையும் பேசிடுவோமா? கொஞ்ச நாள்ல அவனே சரியாயிடுவான். நம்ம சத்யாவை பேசாம அவனுக்கு கல்யாணம் பண்ணி வைப்போமா? ராணியத்தையும் மாமாட்டையும் பேசலாம். டேய், ஆரம்பத்தில் அப்படி தாண்டா இருக்கும். கல்யாணம் பண்ணி வைக்கலாம், போக போக அவனுக்கே சத்யாவை பிடிச்சிரும். அப்புறம் முன்னாடி நடந்த விஷயம் அஞ்சு எல்லாத்தையும் மறந்துட்டு அவன் சத்யா கூட சந்தோஷமா இருப்பான்டா. அம்மா என்னம்மா பேசிட்டு இருக்கீங்க நீங்களுமா? டேய், அவன் பிடிவாதம் பிடிச்சிட்டு மறுபடியும் ரூமுக்குள்ளே போய் இருந்துட்டான்னா என்னடா பண்ணுறது? இப்போதான் ஓரளவுக்கு பேசி எடுத்து அவனை வெளியே கூப்பிட்டு வந்திருக்கோம். அப்படி பார்த்தா நம்ம பண்ணது தப்பு இல்லை தானே? அம்மா நம்மளோட சுயநலத்துக்காக நம்ம ஒரு பிள்ளையோட லைஃபையே ஸ்பாயில் பண்ணது தப்புமா. அவன் தான் முட்டாள்தனமா பேசுறான்னா நீயுமா? எனக்கு அதெல்லாம் தெரியாது. என் மகன் திருப்பியே அந்த மாதிரி இருட்டு ரூமுக்குள்ளே போய் இருக்கிறது என்னால் தாங்கவே முடியாது. இப்போன்னா ராணியத்தை மாமா அவங்க ஃபேமிலியில் எல்லாரும் இருக்காங்க. பேசாமல் நம்ம பேசிடுவோண்டா. சத்யாவை எப்படியாச்சும் நம்ம விக்கிக்கு கல்யாணம் பண்ணி வச்சிடலாம். என்ன இவங்க இப்படி பேசிட்டு இருக்காங்க? இல்ல அந்த பொண்ணோட லைஃபே போயிடும். என்ன பண்ணலாம்? டேய், என்னடா யோசிச்சுட்டு இருக்க? சொல்லு, நீ எது சொல்லியோ அதுக்கப்புறமா தான் நான் அப்பா கிட்ட பேசுவேன் இதை பற்றி. எனக்கு கொஞ்சம் டைம் கொடுமா, நான் விக்கி கிட்ட பேசணும். நீ அவன்கிட்ட என்ன பேசினாலும் அவன் காதில் ஏறாது. என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் காலையில் பேசிட்டேன், எப்படியாவது அவனை இந்த விஷயத்தையே மாற்றலான்னு. ஆனால் என்னால் முடியவே இல்லை. அவன் எப்படி பேசினா தெரியுமா? ஒரு மாதிரி கோவமாக பேசினான். நான் பேசத அவன் கொஞ்சம் கூட காதில் வாங்கல. சரி, நாளைக்கு எல்லாரும் போகும்போது சத்யா இங்கேருந்து போகட்டும். ஆனால் நான் அவளை கல்யாணம் பண்ணிக்கிட்டு அவன் இந்த வீட்டிலே இருப்பாள்ல, அப்படின்னா நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன், அவங்க அம்மா அப்பா கிட்ட பேசு அப்படிங்கிறான். நான் விக்கி கிட்ட பேசிட்டு வரேம்மா, அது வரைக்கும் இந்த விஷயம் அப்பாக்கு சொல்லாதீங்க. டேய், நீங்கள் என்னனாலும் பண்ணுங்க, எனக்கு தெரியாது. ஆனால் என் பையன் மறுபடியும் பழைய நிலைமைக்கு போயிடக்கூடாது. அதுக்காண்டி நான் என்ன வேணாலும் பண்ணுவேன், தெரிஞ்சுக்க.